ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அண்டு என் நண்பர்னோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேலே நாங்கள் பேச மாட்டோம்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால் ப்ரோ, யூ ஒர்க் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் யூ டிசர்வ் ஆல் த சக்ஸஸ் இன் லைஃப். அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்றேன். எனக்கு தெரியும் ஒரு டெபு டேரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers. And all the best to entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கேன் அண்ணா. நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுகிறதுல இதில் ஒரு பெரிய, எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க, அதில் என்ன பேசுறதுன்னு தெரில. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி, தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு இருக்குல்ல, அதானே சூப்பர், தேங்க்ஸ் கல்யாண். இவர் ஒரு நல்ல மனிதர், இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தது இல்லையா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்டு படம் உண்மையிலே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்வி தான், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரில. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸில் வந்து இல்லைண்ணா, ஆனால் அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்கள் பிக் பாஸில் இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளாக தூங்காமல் இருந்தார். அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பார்க்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான், என் தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனால் அந்த இவ்வளோ மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜில் சொல்கிற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர் யா, வா வேறு லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்கள் அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்கே புரியல, இங்கே எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஏன் எங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனால் அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்கே எல்லாமே ஒரு யங் டீமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புகிறோம். அந்த படத்தில் நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம், நாங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், அந்த ஏதாவது கேட்கணும்ல. என்ன கல்யாணம் ஆகல பாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. ஸோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமாக இருக்காது. ஆனால் ஒன்று என்னென்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்கள் சோஷியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்தோன்னு புரியவே இல்லை. என் பக்கத்தில் டிஓபிக்கான்னு சொல்லிட்டே இருந்தார். பிரதர் இவ்வளோ பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் ஃபோட்டோ எடுத்தானா பார்த்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சுக்குன்னாங்கல்ல அப்படி. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்கிறது சார்,
படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்றைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட 100 மடங்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பேஷம் சம்பஜன் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதோ எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்களே என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷாட்டாக நிஜமால சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி சொன்ன மாதிரி, காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி, இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பிட்றது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா, அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார் கிட்டத்தட்ட. கரெக்டாக ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும், 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மேலும் நிறைய படங்கள் வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம்ல, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான். அது எல்லாருமே தெரியும். பாவம் அவர் இல்லை, வேணா விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்கும்ன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா தான் கூப்பிடுவான்.
அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாடுறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போகணும், என்றைக்கே ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் தரவான குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நிறைய வேறு ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். ஏன்னா மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாரி ஆயிருப்போதுரா. ஓகே. மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேண்ணா, வந்துடுறேண்ணா 4 மணிக்கு ஃப்ளைட், நான் இறங்கிறேன், வந்துடுறேண்ணா. இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராஜ். ஐயோ அதனால கண்டென்ட் ஆக்கிடுவாங்கடா. ஓகே, அதனால் பாவம் என்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறத பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க்கு நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கு. அண்டு நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதும் என்னோடதும் மட்டும் இல்லை. இவானாவாக இருக்கட்டும், சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூன் 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என்னோட நேம் பிரியங்கா செல்வி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ
மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போங்க. இந்த படம் வந்து யாரையுமே வந்து அப்செட் பண்ணாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுனா இது த்ரில்லராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தில் வந்து என்ன ரோல் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னார், ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கோம், ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும்னாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போக 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 ஒரு ஃபன்னாகவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானாக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகும்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம், அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்தரன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். And sorry for the delay. If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart.